தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026வது வருடம்? டாப் போஸ்ட் லிஸ்ட்ல நான் எடுக்கக்கூடிய ராசில அடுத்த ராசி துலா ராசி தான். யார் என்ன செஞ்சாலும் சரி, இந்த தடவ ஆரம்பிக்கும் போதே அடி தூளு தான். இதுவரைக்கும் என்னதான் நான் பாலு போட்டாலும் ஒண்ணா ஸ்ட்ரோக் ஆகுது, இல்ல கைய தூக்கிடுறேன், அடுத்தவன் புடிச்சிடுறான்ற மாரியே போயிட்டு இருந்த காலம்லாம் போய் இனிமே நீங்க அப்படி தொட்டாலே ஹெலிகாப்டர் ஷாட் தான். அந்த அளவுக்கு தோனி மாரி பிச்சு தள்ள போறீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மைக் பிடிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து தொழிலதிபரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தன அத்தன துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ வாவ்! வேற லெவல். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா போன செப்டம்பர் அதுலருந்தே உடம்பு போட்டு படுத்துச்சு, மனசு போட்டு படுத்துச்சு, பணம் போட்டு படுத்துச்சு. திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ணேன். என்ன பண்றேன்னே தெரியல. எங்கேயோ வந்து நிக்கிறேன். இந்த மாரியே எனக்கு தெரிஞ்சு போன ஆகஸ்ட்ல இருந்தே துலா ராசிக்காரங்க நிஜமாவே உண்மைய சொல்லணும்னா அப்படியே இருக்கு. ஏன்னா சனி கொஞ்சம் வக்ரமாயிட்டாரு. சனி வக்ரமாயிட்டு ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்ய கடமைப்பட்டவர் சனி. 6ஆம் இடத்துல போய் சனி அமர்தல்ன்றது எப்பயுமே 6, 3, 6 இந்த 11ஆம் இடத்துல சனி அமர்தல் தான் ஒரு மனிதனை உய்விக்கக்கூடிய அந்த இடத்த மாதிரி இந்த 6ஆம் இடத்துல சனி அமர்தல் அப்படின்றது வக்ர நிவர்த்தியாய் அமர்தல்ன்றது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஃபேண்டாஸ்டிக்கான டைம் பீரியட கொண்டு வந்து கொடுக்க போகுது. யாரெல்லாம் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து இத்தனை வருஷமா போராடினீங்களோ, இந்த வருடம் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல உங்களுக்கு ரிசல்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் படிக்கிற படிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு. ஓகே. எஸ்பெஷலி துலா ராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மன நிறைவு கிடைக்க போகுது. நம்ம சொல்ற பேச்செல்லாம் வீட்டுக்காரர் கேட்க போறாரு. நம்புங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுவரைக்கும் கேட்பாரான்னு யோசிச்சுட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்பேன்னு உங்ககிட்ட குட்டி போட்ட பூனையா சுத்தி வர போறாங்க. அந்த அளவுக்கு துளாராசிக்கார பெண்களுக்கு நல்லவை எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. துளாராசிக்கார ஆண்களுக்கு இந்த தடவை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ராஜ உபசரணம் வீட்டுல கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மெட்டவர்ட்ஸ் உங்க லேட்டரல் எப்படி இருக்குன்றத பொறுத்து இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச கோச்சார கிரகங்கள் உங்களை பயங்கரமா ஒரு மோல்ட் பண்ணுவாங்க. உடல் நிலையிலும், மனநிலையிலும், பணநிலையிலும் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து துலா ராசிக்காரங்க வெளியில வர போறீங்க. நான் ரொம்ப அழுத்தமா இந்த வார்த்தையை சொல்றேன். எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம இருக்குன்ற மாரியான வெறுமை கொஞ்சம் ஒரு 3 காலமா இருந்திருக்கும். 3 மாத காலமா இருந்திருக்கும். வெளியிலயும் சொல்லியிருக்க முடியாது. எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே இல்ல. இந்த மாரியே போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் மாறி பரவால்ல. இந்த 2026 முடியிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கு போல அப்படின்னு ரீகலெக்ட் பண்ற அளவுக்கான ஒரு மகிழ்வை உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். அதனால சூப்பரா இருக்க போது துளாராசிக்காரங்க பெருசா ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வைரம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நெறைய துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. வைரம் விக்கிற விலையில கண்டிப்பா வைரம் வாங்குவீங்க. இல்ல அட்லீஸ்ட் அமெரிக்கன் டைமண்டாவது வாங்குவீங்க. கொஞ்சம் ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ்லாம் வாங்குவீங்க. அந்த மாரி வாங்கி போடணும்னு நெனைப்பீங்க. நெறையா உங்கள அழகுபடுத்திப்பீங்க. உங்கள வந்து இந்த தடவ முன்னெடுத்து நிப்பாட்டுவீங்க. ஏன்னா ஆரம்பிக்கும்போதே ராசிநாதனுடைய என்ன சொல்றது? குருவோட பார்வை உங்க மேல விழுகுது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு விழுகு. வாக்குஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கும்போது நீங்க பேசுற பேச்செல்லாம் மந்திர சொல்லாக இருக்கும். அவங்க சொன்னா கரெக்ட்டு தாங்க. அவர் சொன்னா கரெக்ட்டு தான்ற மாரி 4 பேர் உங்க பேச்சுக்கு மரியாதை குடுப்பாங்க. பேசுறத கேட்கறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பேசுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாரி இந்த தடவ நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ஒரு 10 கூட்டம் கூட போகுது. துலா ராசிக்காரங்க பேச்சிலேயே மயக்கி சொக்க வைக்க போறீங்க. சூப்பரா இருக்கு இந்த தடவ. எனக்கு சொல்லும்போதே அவ்வளோ சந்தோஷம். எதுல கவனம்? திரும்ப 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 ஆரோக்கியத்துல கவனம். அத தாண்டியும் பழகுற மனிதரிடம் கவனம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விட்டு போனவங்கலாம் தேடி வருவாங்க. இந்த நியூ இயர் வந்து ஆரம்பிக்கும்போது துலா ராசிக்காரர்களுக்கு அவ்வளோதான் இவங்க வரமாட்டாங்கன்னு நெனச்சவங்கலாம் உங்கள தேடி வருவாங்க. அவர்கள் மூலமாக நல்லவை கிடைக்கும். நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வந்து ஜாக்பாட் அடிக்கும். வேற நாட்லலாம் இருக்கீங்க, ஏதாவது லாட்டரிலாம் வாங்கலாமான்னா, தாராளமா கண்ண மூட்டுவாங்க. கண்டிப்பா அதற்கான உங்களுடைய சுயஜாதகத்திலயும் அந்த 8ஆம் இடம் வந்து தன்மை காட்டுகிற பட்சத்தில் கண்டிப்பாக லாட்டரி சீட்டு விழுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். நெறைய இந்த தடவ ஜூக்கு போணுன்ற மாரி எண்ணம்லாம் தோணும். இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தடவ ஜூ போயிட்டு வருவீங்க. இல்ல உங்கள அந்த மாரி இடத்துக்கு இழுத்துட்டு போகும். நெறைய வந்து ஏன்னா 5ஆம் இடம்லாம் அத தான் இண்டிகேட் பண்ணும். நெறைய ஜூ போய் பார்ப்பீங்க. நெறைய ஜூவோட கனெக்ட் ஆவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இதுவரைக்கும் துவண்டு போயிருந்த அப்படியே நிலைமையெல்லாம் மாறி, துள்ளி எழக்கூடிய நிலைமை வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. எஸ்பெஷலி துளாராசி படிக்கிற பிள்ளைங்களுக்கு. மனசுல அப்படியே ஒரு தைரியம் வரும். பண்ணியே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வருவீங்க. கீப்டே குடுத்த அப்படியே அ அப்படியே பம்பரத்த சுத்தி விட்ட மாரி ரிங் ரிங் ரிங்ன்னு சுத்துவீங்க. படிப்பு, படிப்பு, படிப்புன்னு இந்த தடவ கொஞ்சம் படிப்புலயே திளைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாசமே ஆரம்பிச்சுரும். ஓகே.
20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகும். எஸ்பெஷலி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வைனால உங்க வீட்ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்க தங்கச்சிக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க வீட்ல காது குத்து, கல்யாணம் ஏதோ ஒண்ணு குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். அதே சமயம் 20 வயதிலிருந்து 40 வயது இருக்க துலா ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு அந்த அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க. நெறைய பேருக்கு உங்களுடைய முயற்சிகள்லாம் பலித்தமாக போகுது. நல்லா ஏதோ திடீர்னு நல்லா இருக்கே! அப்படின்ற மாரி அப்படியே மனசு அப்படியே நல்லா இருந்தாலே நம்மளுக்கே சிறகு விரிச்ச மாரி இருக்கும். பணம் காசுலாம் வேணாங்க. மனசு நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாரி துளாராசிக்கார பெண்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு இந்த தடவ அப்படியே மனசு நிம்மதியா இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஆ சில பேருக்கு யூட்ரஸ் பிரச்சனை வரலாம். சுக்கிரன் இருக்கிற பொசிஷன வச்சு வயிறுல யூட்ரஸ் ப்ராப்ளம், இல்ல பிசிஓடி பிரச்சனை, இல்ல யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்ல கொஞ்சம் லேடி டாக்டர பார்க்கிறதுன்ற மாரி கொஞ்சம் இந்த நேரத்தில துலா ராசிக்கார பெண்களுக்கு, துலா ராசியில உங்களுக்கு பிளானட் இருந்தாலும் இதே தான் நடக்கும். அதனால உடனே போய் டாக்டர பார்த்துட்டு வருதுன்றது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். இல்லாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாயிட்டு வருத்தப்படுற மாரியா சூழல் வந்துரும். ஆரோக்கியத்தில் மட்டும் ஏன்னா 6ஆம் இடம்ன்றதுல வந்து சனி வந்து உட்கார்ந்து அத ஃப்ரீஸ் பண்றதெல்லாம் உண்மதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இருந்தாலுமே சனி பார்க்கக்கூடிய பார்வை என்று ஒண்ணு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்த பார்க்கறனால கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால நல்லா தூங்கிட்டீங்கன்னா போதும். வேற என்ன வேணாம். நம்ம பின்னாடி வந்து அப்படியே இளையராஜாவும், ஏ ரகுமானும் சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? அதனால அத மட்டுமே பண்ணிட்டே இருங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. துலா ராசி பெண்களுக்கு இந்த தடவ சூப்பரா இருக்கிறதுக்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. முடிஞ்சா ஒரு தடவ திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க. இல்ல மேடம் இருக்கிற கூட்டத்துல நான் எங்க போறது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன வால்பேப்பர வச்சு தினம் நமஸ்காரம் பண்ணுங்க. அதுவும் கடல் மேல் இருக்கக்கூடிய முருகன் அப்படி நிப்பாரு. கையில பூ வச்சுண்டு. அந்த முருகன ஒரு தினம் காலையில ஒரு தடவ "என்னப்பா நல்லா இருக்கே" அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அவர் நம்மள நல்லா பார்த்துப்பாரு. ஓகே. அதனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்துரும். அதே சமயம் வாராகி வழிபாடு உங்களுக்கு அல்டிமேட்டா என்ன பண்ணலாம்னா, அள்ளி கொண்டு வந்து குடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்கும். ஓகே. இந்த தடவை என்ன கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த ஆஃப் ஒயிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த கலர பயன்படுத்துங்க. கொஞ்சம் கிரே கலர பயன்படுத்துங்க. அதே மாரி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பிங்க் கலரும், ரெட் கலரும் பயன்படுத்துங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சூப்பரான வசீகரத்தை இந்த கலர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். நீங்க கல்யாணத்துக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கலர்ல உங்களோட டிபி பிக்சரையோ, இல்ல ஃபோட்டோவோ குடுத்து பாருங்க. எண்ணி 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிவு செய்யப்படும். அந்த மாரி லக்கி கலரா இருக்கும். இந்த தடவ துலா ராசிக்கார பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி.